Live, okay. Hello everyone. We have kept this, so how we are going to add? So friends, we are waiting to start the hairstyle. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். நான் இப்போதான் லைவ் வந்திருக்கேன். So good afternoon to everyone. Good afternoon, Ayush Makeup Studio. Joe Kulfi, how are you? Hi Satya. Good afternoon, Vijay Lakshmi. And then I wanted to ask you, like, see per comments here. So how are we going to write any? Okay, we need to pin. You can see me now. So good afternoon. இன்னைக்கு வந்து we are again coming live for a hairstyle. Last time 2 weeks back நான் வந்து Facebookல live வந்திருந்தேன், and of course with my FLPA partners Mr. Joe and Miss Bhuvaneshwari அவளோட பேஜ்ல கூட நான் live வந்திருந்தேன். இன்னைக்கும் FLPA live இருக்க போறேன், and இன்னைக்கு என்னோட Instagram page, that is Priya Balaji Bridal Makeup, இந்த பேஜ்ல நான் live வந்திருக்கேன். So இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஹேர் ஸ்டைலிங். லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே இன்னைக்கும் நான் வந்து மிக்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அண்ட் நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்டைலிங்ல எப்படி ஒரு லுக் எடுத்துன்னு வரப்போறோம்னு நான் காமிக்க போறேன். பிகாஸ் அகெயின் அண்ட் அகெயின் நான் இதே தான் ஸ்ட்ரெஸ் பண்றேன், நம்ம ஏரியால இருக்கிற பிரைட்ஸ்க்கு என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் பிடிக்கிறது, என்ன மாதிரி நம்மளுக்கு வந்து மேக்கப் அவ வந்து டிமாண்ட் பண்றா, அந்த மாதிரி டெக்னிக்ஸ் அண்ட் அந்த ஹேர் ஸ்டைல்ஸ் நம்ம லேர்ன் பண்ணாலே நம்ம ஏரியால வந்து we will be very famous, and அதுக்கப்புறம் ஸ்லோ அண்ட் ஸ்லோ you can learn the advanced styling. Anybody else only? எனக்கு the camera is facing my son, so Abhinav தான் வந்து he is going to see all your messages, and he is going to see who is live. So யாருக்காரும் நடுவுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா டெஃபினட்டா நீங்க வந்து क्वेश्चन பண்ணலாம் இங்கிலீஷ்ல, so that he will read it out to me and நான் உங்களுக்கு translate பண்ணி explain பண்றேன். Okay, just let me see. Okay, good afternoon BRS Bridal, Atish, Meena Begai. Good afternoon everyone. Okay, so எனக்கு லாஸ்ட் டைம் எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் மெசேஜ் பண்ணியிருந்தா, மேம் எல்லா ஹேர் ஸ்டைலுக்கு நம்ம ஹேர் ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு அவசியமா? ஏன்னாக்கா சில டைம் நம்ம வந்து பிரைட்ஸ் நம்மளுக்கு வந்து நிறைய டைம் கொடுக்க மாட்டேங்கிறா, பீட் ரிசெப்ஷன் இல்லைன்னா முகூர்த்தம். ஸோ அந்த டயத்தில் நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி அப்புறம் ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னு அவசியமா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அதான் பேசிக்காக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், தேர் ஆர் 2 ways of doing hairstyle.
ஒரு ஹேர் ஸ்டைல் வித்வுட் ப்ரிப்பரேஷன் கூட பண்ண முடியும். ஒரு ஹேர் ஸ்டைல் வி ஹாவ் டு ப்ரிப்பேர் பண்ண அப்புறம் தான் அந்த டெக்ஸ்சர்ஸை நம்மளுக்கு பண்ண முடியும் ஹேரில். ஸோ தேர் ஆர் 2 ways. ஒரு ப்ரிப்பேர் பண்ணாமே we can directly start the hair style. அது என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ்? இப்போ நம்ம ஒரு சிம்பிள் braid பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம லூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ braided ஹேர் ஸ்டைல்ஸ்க்கு வந்து நிறைய கிரிம்பிங், அதுக்கப்புறம் ப்ளோ ட்ரை அதெல்லாம் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி மெஸ்ஸி braids, மெஸ்ஸி பன், ஸோ பிரைடல் பன். ஸோ இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ்க்கு வந்து நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு தேவையில்லை. ப்ரிப்பரேஷன் நான் சொல்லும் போது ஸ்டார்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம மேக்கப்புக்கு ஃபர்ஸ்ட் நம்ம க்ளீன் அப் பண்ணுறோம், அப்புறம் மாய்ஸ்சரைசர் தடவுறோம், தென் ப்ரைமர். அதே மாதிரி பிஃபோர் யூ ஸ்டார்ட் எனி ஹேர் ஸ்டைல் அதுக்கு நான் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் தேவை இருக்கும். நான் மோஸ்ட்லி ஆல் த டம்மிஸ் வி ஹேவ் இஸ் ஸ்ட்ரெயிட் ஹேர். ஆனால் நம்மளுக்கு வர கிளைண்ட்ஸோட ஹேர் சில டைம் பேபியாக இருக்கலாம், சில டைம் கர்லியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஹேரை ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அளவுக்கு we have to straighten it. So there is 2 ways to straight. Either you blow dry பண்ண முடியல, உங்களுக்கு டைம் இல்லைன்னா you can crimp. ஸோ எங்கே நம்மளுக்கு டெக்ஸ்சர் பண்ணுமோ அங்கே கிரிம்ப் பண்ணால் போதும். ஸோ இன்னைக்கு நான் இதே டெக்னிக்ல வந்து புல்லிங் டெக்னிக் அண்ட் அட் த சேம் டைம் நம்ம பிரைட்ஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி whether they are going to wear a saree இல்லைன்னா லெஹங்கா இல்லை கவுன், இந்த மூணுத்துக்கும் வந்து சூட் ஆகிற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் காமிக்க போகிறேன். ஸோ நான் எப்படி இன்னைக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன் ஹேர் ப்ரிப்பரேஷன், எனக்கு க்ரௌன் ஏரியாவில் ஃப்ரண்ட் சைடில் தான் எனக்கு டெக்ஸ்சர் பண்ணணும். வென் ஐ சே டெக்ஸ்சர் எனக்கு புல்லிங் பண்ணணும். ஸோ புல்லிங் பண்ணுறதுக்காக ஐ ஹவ் யூஸ்ட் கிரிம்பர். அண்ட் இந்த கிரிம்பிங் மெஷின் வந்து Iconic ஓடுது micro crimper. Okay, I am showing in both the cameras. Iconic ஓடுது micro crimper. Now why we are using micro crimper? Because அதோட blades உள்ளுக்குள்ள இருக்கிறது வந்து ஃபைனா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபைனா இருந்தால் தான் நம்ம கிரிம்ப் பண்ண அப்புறம் அந்த ஹேரோட வெயிட் வந்து லைட் ஆகிடும். ஸோ இட் கிவ்ஸ் மீ அ ஃப்ரீ ஃப்ளோ. மோஸ்ட்லி ஹேருக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோ பண்ணுறதுக்காக we do crimping. அதுக்கப்புறம் இந்த மாதிரி புல்லிங் டெக்னிக்ஸ் பண்ணோம்னா we use the crimper. ஸோ நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன், I have only crimped the crown area because I want to work in that area. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஃபுல் பேக் லுக் பண்ண போகிறோம் and behind we are going to do some textures. Okay, so let us start. Can you see the messages, Sabina? Yes. You konja neram you stand and see until they settle. Okay. So now இன்னைக்கு full hair backல போட போறேன். So அந்த backல பண்ணும்போது I am going to do a pulling technique. So நம்ம எப்பவுமே பண்ற மாதிரி from the mid of the eyebrows I am going to take a slant line or a semi C. Straight எல்லாமே. Okay. So இந்த மாதிரி slant. Usually நம்ம straight இருக்கும். So that will give you a different look. So இந்த side நான் எடுத்திருக்கேன், அதே மாதிரி I am going to do the same on this side. So eyebrows or the mid length I am going to take a small C. Okay. Sectioning எடுக்கும்போது take your time and especially நம்ம frontல பண்ணுறது டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தானா எனக்கு front hair style தான் எப்போவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பின்னாடி நம்ம curls பண்ணுறோமா இல்லாட்டா bun பண்ணுறோமா இல்லைன்னா மெஸ்ஸி டெக்னிக் பண்ணுறோமா, பட் ஸ்டில் the front part is most important point. So அதுக்கு நீங்க வந்து of course you take some time. Okay, and எல்லாருக்கும் clear-ஆ தெரியுதா? Because in case you need more lighting, so please let me know. Abhinav just பார்த்துக்கோ. If எல்லாருக்கும் clear-ஆ தெரியுதுன்னா எனக்கு ஒரு thumbs up அனுப்புறீங்களா எல்லாரும் please?
clear இருக்கு? Okay. So I have taken C section from both the sides. இப்போ நிறைய பேர் எனக்கு சொல்றா மேடம் எங்களுக்கு வந்து புல்லிங் டெக்னிக் பண்ணும்போது கரெக்டா எங்களுக்கு வந்து அந்த லைன்ஸ் வர மாட்டேங்குது அண்ட் நம்ம வந்து நிறைய யூ பின்ஸ் கூட வைக்க வேண்டி வருது. ஸோ இந்த மாதிரி லாங் யூ பின்ஸ் வச்சு we have to pull, keep the U pin, pull. ஸோ சில டைம்ல எடுக்கும் போது அந்த புல்லிங் டெக்னிக் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுது. ஸோ which is the other easy way of doing. So I am going to use a comb like this. சில பேர் வந்து இது Z comb சொல்வா, சில பேர் வந்து shampoo comb பா. So any comb which has this bristles நல்லா தள்ளி தள்ளி இருக்கணும். Okay. So what I am going to do is I am going to create the lines. நான் lines வந்து create பண்ண போறேன் இந்த comb வச்சிட்டு. So நான் எப்படி place பண்ண first slanting வைக்க போறேன். Okay. Slanting வச்ச அப்புறம் slowly I am going to comb and fix it. நான் எங்க பின் பண்ண போறேனோ அந்த ஏரியால வந்து I am going to fix. Then I am going to take some section clips. இந்த மாதிரி section clips வச்சு நான் லாக் பண்ண போறேன். நான் ஒரு நிமிஷம் இங்க லாக் பண்ண அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். Okay. So this is how நான் வந்து அந்த ஷாம்பு கோம்பை வந்து நல்லா நீட்டா எல்லாம் எனக்கு since it's already equally placed நமக்கு அந்த லைன்ஸும் ஈக்குவலா கிடைச்சிடும். அதுக்கப்புறம் இங்க ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் இங்க கீழே ரெண்டு செக்ஷன் கிளிப்பை வந்து போட்டு நான் டைட் பண்ணிருக்கேன். ஸோ என்னாச்சு நம்மளுக்கு லைன்ஸ் கிடைச்சிடுது. And now the most easy technique is to pull. Pulling becomes very easy. So start from the center. Okay? ஒரு நிமிஷம். This is the FLBA page. Okay. Okay. So நான் இது வந்து pull பண்ணிருக்கேன். So எங்க நம்மளுக்கு அந்த செக்ஷன் தெரியுது because of the comb or the பல்லுனால the teeth of the comb அந்த இடத்துல இருந்து we are going to just pull. So இதுல என்ன advantage கிடைக்கிறது நம்மளுக்கு? We don't have to use too many U-pins. Too many U-pins யூஸ் பண்ணி இங்க வந்து இப்படி போட்டு அதுக்கப்புறம் செப்பரேட் பண்ணி அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த டெக்னிக் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். எனக்கு சில பேருக்கு U-pins போடுறதுக்கும் கஷ்டமா இருக்குங்கறா. So this is one easy way. Pulling techniques is up to your wish, இல்லைனா the client's wish. எந்த அளவுக்கு they want the hair lines to be created. Okay. So நம்ம சைடுக்கு வரும்போது we are not going to pull lot. ரொம்ப கம்மியா தான் pull பண்ண போறோம். எனக்கு அதோட எலிகன்ஸ் அதோட நீட்னஸ் வந்து அதுல தான் இருக்கு. So அதே மாதிரி I am going to do it on this side. So இது வரைக்கும் I have not used any hairsprays. ஏனடா my comb is nice டைட்டா உட்கார்ந்திருக்கு and it is giving me all the help. Done? So see how quickly time எடுக்கல நம்மளுக்கு lines create பண்ணதுக்கு. So இதுதான் நான் எப்பவுமே ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெக்னிக்ஸ் லேர்ன் பண்ணிடுறோம். இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட் கிட்ட போய் இல்லைன்னா யாராலும் கத்துன்னு வந்திருக்கா அவ கிட்ட போய் நம்ம லேர்ன் பண்ணோம். பட் தே டீச் அந்த ஆர்டிஸ்ட் அவளுக்கு எப்படி டீச் பண்ணியிருக்காளோ அதே மாதிரி தான்
வந்து நம்மளுக்கும் எல்லாரும் டீச் பண்றோம். ஸோ ஆனால் நம்மளுக்கு இங்கே இருக்கிற பிரைட்ஸ்க்கு வந்து இவ்வளோ டைம் இருக்கிறது இல்லை. ரிசப்ஷன் ஆன அப்புறம் நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் முகூர்த்தம் இருக்கிறதுனால நிறைய பிரைட்ஸ் வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் விரும்புறது இல்லை. எனக்கு நிறைய ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய பேக் கோம்பிங் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய கிரிம்பிங் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ திஸ் ஹேஸ் finished our frontal இது. இப்போ நான் என்ன பண்ண போறேன், I'm going to use Osis or the Swashcoff for the black, which is the hard spray. And now distance also you see, and how I'm doing. நான் வந்து கிட்டக்க வந்து ஸ்ப்ரே பண்ணல, I'm keeping a distance and moving. நான் இன்னும் press பண்ணல, I have not pressed the knob, but I am still moving. And then control, okay. அதே மாதிரி before you start spraying, keep moving. நம்ம hand move பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். and ஏன் டிஸ்டன்ஸ்ல ஸ்ப்ரே பண்றோம் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் சொல்றேன். பிகாஸ் அந்த ஸ்ப்ரே எல்லா இடத்துல வந்து செட் ஆகணும். நம்ம வந்து ஒரே இடத்துல இப்படி 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 ஃபாஸ்டா பண்ணோம்னா அது ஒரு இடத்துல மட்டும் வந்து ஸ்டிக் ஆயிடும், and the hair style கெட்டு போயிடும். So we don't want that to happen. Okay, so I have sprayed. Now what I need to do, I need to wait for few seconds. இந்த மாதிரி hair styling க்கு if you use a hard spray, a good brand, see you நீங்க பார்த்தல நான் நிறைய கூட ஸ்ப்ரே பண்ணல, and I'm going to slowly hold this and pull. Sudeshna is asking the hard spray number. Hard spray number இல்ல இதுக்கு சுதேஷ்னா, இது வந்து இதுல எழுதி இருக்கு like super dry fix. It's written super dry fix. நான் ரெண்டு போன்லயும் காமிக்கிறேன். Swashcoff for the Osis is super dry fix. Now why we use this, because this has less of water content and more of sticking content. இப்போ சில நம்ம வந்து ரெகுலர் ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணோம்னா நம்ம கையில நம்ம ஸ்ப்ரே பண்ணி பார்த்தோம்னா ஒரு மாதிரி வாட்டரியா இருக்கும். ஸோ அந்த வாட்டர் வந்து ட்ரை ஆகிறதுக்கு டைம் ஆகும். பட் when you use something called super fix, அது என்ன பண்ணும், சீக்கிரம் ஹேரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ட்ரை ஆக்கிடும். ஸோ we don't have to waste time. Aishwarya Sethuraman is asking, can we use Taft spray? Taft spray கூட யூஸ் பண்ணலாம். yes, the whole number 5 இல்லனா 6, 5 and 6 நிறைய வித்தியாசம் கிடையாது. we can use. I have placed a bobby pin. அதுக்கு அப்புறம் தான் நான் அந்த செக்ஷன் கிளிப் எடுக்கிறேன். So always take time. இது நீங்க பிராக்டிஸ் பண்ணனா உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ்ல கூட நீங்க ஃபாஸ்டா நீங்க முடிக்க முடியும். Okay, and now to just bring a continuity. அதே லைன்ஸ் வந்து நீங்க பின்னாடி இந்த மாதிரி புல் பண்ணிக்கலாம். So that ஒரு யூனிஃபார்மிட்டி உங்களுக்கு தெரியும், பாதியில நின்ன மாதிரி இருக்காது. and keep a distance and spray. Okay, இன்னைக்கு நான் லுக் கிரியேட் பண்ணறது வந்து I want the hair to be flat. I don't want இங்க நம்ம வந்து யூசுவலா இங்க வந்து இப்படி கோன் மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி பண்ணி we just put 2 pins, but இன்னைக்கு I want the pins to be flat. எனக்கு that is how my hairstyle is going to be. So before you decide on a hairstyle, நீங்க வந்து decide பண்ணிக்கணும் நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம். So the planning has to be there.
Meena Big is asking, tell me the hairspray name again. It's Squashcock for the Oasis spray. And the spray la edirkum super dry fix. Okay? You can take a screenshot if you want. Super dry fix. So since na ipo rendu side la nalla hold paniyachu, and you can also lock it with hairspray. So front side enakku nadula middle la eduthu. Now I have to cover these both also, so that ellame oru side la alaga varum. Now since இது dummy hair, so definitely உங்களுக்கு hair length and hair thickness நல்லாவே அதிகமா இருக்கும். பட் இதே வந்து நம்ம clients கிட்ட இருக்காது. But still you can easily do this hairstyle. இப்போ யாருக்காவது fine hair இருக்குன்னா we are going to do crimping வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, சில நிறைய பேருக்கு பிரைட்ஸ்க்கு இங்கே வந்து forehead top crownல வந்து hair ஜாஸ்தி இல்லைன்னா we can do a strong crimping. அதுக்கப்புறம் you can do light back combing only at the roots so that ஒரு lift கிடைச்சிடும். So இதே மாதிரி I'm going to இது just I have taken 2 strands for face framing. So face framing க்கு நம்ம எப்போ பண்ணணும், எப்போ hair எடுக்கணும், அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிளாஸ்ல பண்ணும்போது types of faces அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டா தெரிய வரும். Now again I am going to இப்போ இங்கேந்து எனக்கு continuity வேணும். So I am not going to place the comb here. So இங்க gap வந்துடும். So I am going to first place it here. Next line எங்க வரணும், எனக்கு இங்க வரணும். So place and stick it. Again use your section clip to hold it firmly. இங்க நீங்க 1 யூஸ் பண்ணலாம், இல்லனா 2 section clip யூஸ் பண்ணலாம். Yeah. Prabha is asking, ma'am, is this style can make natural hair of black color hair to brides and it is stay long time? No, I'll just come. Is this style make natural hair black color hair to brides and Prabha, நீங்க are you asking இந்த மாதிரி நம்ம black hairலயும் நமக்கு lines தெரியுமா? கண்டிப்பா தெரியும். எனக்கு நம்ம வந்து ஒரு comb technique வச்சு பண்றோம். So இந்த மாதிரி lines நம்ம natural hair blackல கூட தெரியும். I hope நீங்க அதான் கேட்கலாம்னு இருந்தேன். So just correct if எனக்கு சரியா புரியல உங்க question. So side la varumbodhu na nariya pull panna maten because we have to take care of the frame of the head also. நம்ம தலையோட head எப்படி இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சில பேருக்கு cheeks ரொம்ப broad-ஆ இருந்தா நம்ம பெருசா இங்க வந்து lines பண்ண முடியாது. எனக்கு அது வந்து நீட்டா இருக்காது பார்க்கிறதுக்கு. So I am very happy to connect again with FLBA. FLBA is a very good platform for beauticians, freelancers, okay? And Joe and Bhuvaneshwari are doing a lot of hard work. Knowledge kudukradhukaga vandu FLBA is a very good platform. So எப்போ நான் லைவ் வரேனோ அந்த டைட்டில் I like to always associate with FLBA and any other association like this who want to impart knowledge to makeup artists, brides இருக்கலாம். சில செஷன்ஸ் வந்து நான் பிரைட்ஸ்க்கு கூட செல்ஃப் grooming classes எடுப்பேன். So how they can get ready during their D-Day. Done. So this is how in the side it looks. Let's see if anybody is asking any more questions. No.
not a problem. எனக்கு நான் ஆல்ரெடி ஸ்ப்ரே பண்ணியாச்சு. I hope you are all enjoying this hairstyle and I'll be very happy. நீங்க வந்து இதே hairstyle recreate பண்ணி என்னோட Insta pageல நீங்க எனக்கு அனுப்பிச்சீங்கன்னா I'll be very happy to see that. எனக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தாதான் நம்மளுக்கு அதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு, என்ன டிஃபிகல்ட்டி இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ ஜஸ்ட் இந்த சைடில் நான் கிளிப் பண்ணதுக்கு முன்னாடி எப்படி விழுந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி we have to nicely spray hair ஸ்ப்ரே பண்ணி அது ஸ்டிக் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அழகாக உங்களுக்கு தெரிய வரும். Okay. So I'm going to do the same thing on that side. நான் ஃப்ரேம்ல இருக்கேனா அப்படினா? Yes. On both the phones. So இங்கேயும் நான் வந்து ஃபேஸ் ஃப்ரேமிங்க்கு கொஞ்சம் ஹேர் விட போறேன். So ஸ்ட்ரெயிட்டா எடுக்கிறதுக்கு பதிலா I'm just going to go zigzag. Prabha is asking, ma'am, is this types of hairstyles can hold long to the bride? Yes, definitely. Okay, so place நம்மளுக்கு அந்த hair இங்கே place பண்ணி பார்த்து start with the top area. இங்கே இருந்து comb வச்சு first start. Okay, hold it with your thumb. எனக்கு left hand side கொஞ்சம் work பண்ணதுக்கு சில டைம் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கலாம். Okay, so this is how comb technique வச்சு நம்மளுக்கு lines நீட்டா கிடைக்கிறது. I have not used இப்போன்னு சொல்றேன், ஒரு லைனா நான் பண்ணும்போது நான் நிறைய U-pins கூட யூஸ் பண்ணல. And at the same time எனக்கு lines create பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. எனக்கு எல்லாம் வேலை வந்து இந்த comb எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ எங்கே உங்க comb வந்து ஃபுல்லா வரலையே அங்கே ஜஸ்ட் ஒரு ரேண்டமா நம்ம புல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரியணும். ஓகே, then just see that both the sides look the same and once you are happy with the pulling நீங்க வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஸ்ப்ரே again, spray start பண்ணறதுக்கு முன்னாடியே you start moving your hand. Okay, start moving and then spray. Start moving அப்புறம் ஸ்ப்ரே பண்ணணும். and ஒரே டைத்துல ரொம்ப ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. ஸோ அந்த கண்ட்ரோல் ஆஃப் ஸ்ப்ரே உங்க கையில தான் இருக்கு. Lakshu Venki is asking, ma'am, what's the comb number? Comb number. In the comb, the green one? Yes. The green one is
local with the comb that there is no brand or something. I usually bought it as a shampoo comb. So ninga shampoo comb கேட்டு கூட நீங்க வாங்கலாம், but it has to have a curve. சில shampoo comb வந்து ஸ்கொயரா வரும், so அது உங்களுக்கு யூஸ் ஆகாது. Okay, and then slowly remove the section clip. Okay, any other questions, Avinu? Please be a little active. No questions. So I'll show you the look. Okay, so this is how we finished. And in the madri number clips வந்து போட்டுருக்கோம். So now I want to hide the clips. இப்போ பிரைடல் சீசன்ல நம்மளுக்கு நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் வரும், ஃப்ளவர் ஆக்சசரிஸ் கிடைக்கலாம், இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். பட் வி டோன்ட் வாண்ட் எனி ஃப்ளவர் ஆக்சசரிஸ்னா வாட் வி வில் டூ, ரெண்டு சைட்லேருந்து இந்த அளவுக்கு ஹேர், இஃப் த பிரைட் ஹேஸ் லாங் ஹேர் தென் யூ கேன் டூ திஸ். இல்லை ஷார்ட் ஹேர் தான் இருக்கு அண்ட் அவ்வளோ அடர்த்தி கிடையாதுன்னா யூ கேன் யூஸ் தி என்டையர் ஹேர். நம்ம வந்து டெக்ஸ்சர் கிரியேட் பண்ணலாம். ஆனால் ஹேர் இருக்கு அண்ட் யூ வாண்ட் டு கவர் திஸ்னா தென் use in the அளவுக்கு ஒரு section of hair you have to leave, so that when we cover this will come on top of this and the clips will get covered. Okay, so ரெண்டு சைடுல இருந்தும் நம்ம 1 inch or ஒரு section ஒரு இந்த அளவுக்கு we are going to keep it aside. So அதனால தான் again and again I keep telling, நிறைய வந்து ஹேர் ஸ்டைல்ஸ் லேர்ன் பண்ணுறது, நிறைய டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஸ்டைல்ஸ் லேர்ன் பண்ணுறது தப்பே கிடையாது. பட் உங்களுக்கு டெக்னிக்ஸ் நல்லா தெரிஞ்சிருந்தா நம்ம இந்தியன் ஹேர் ஸ்டைல், நம்ம ட்ரெடிஷ்னல் ஹேர் ஸ்டைல் அதை எப்படி இன்கார்பரேட் பண்ணணும்னு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். I am going to separate இந்த பின்னாடி இருக்கிற hair into 3 sections. So நடுவுல இருக்கிற section வந்து thick-ஆ இருக்க போகுது. இங்க ரெண்டு sides வந்து it's going to be thin. Because main என்னோட creativity எல்லா sectionsல இருக்கும், but definitely center portion will play a major role for me. So நான் center வந்து thick-ஆ வைக்க போறேன். And sides of the I am going to separate it out. Okay, okay. Comb it neatly. இப்போ இங்கேயும் நம்ம வந்து லைட்டா pulling techniques பண்ண போறோம். So I am going to first apply shine spray.
So shine spray Osis or the number 1 sparkler ne edirku number 1 idu vandu shine spray gives you a kind of moisture or moisture or softness kudukum. So namalku pulling techniques la also it becomes easy. Be careful in the chair. Okay, ipo inge I am going to create braids. Okay, because I like to create techniques with braids. So now vandu 4 section edukka poren. So we are going to do a 4 strand braid. I hope ungalku neat ah clear ah theriyudhu. This is 1, this is 2, this is 3rd and this is 4th. Okay, so now vandu in the side and start panna poren. I am going to put this over this. So I am going over nadu strand section lende I am going under. Okay, and ninga enoda kai position pathilla I am keeping it very flat. Now on the pinnal madri I am not going to make it round. I am going to make it flat ah da eduthu poporen. So adhe madri this section goes under and it comes up. So inge vandu நம்ம stop பண்ண போறோம். ஏன் stop பண்ண போறோம்னா because we want to create some techniques, some texture. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், I am just pulling the top hair only. எனக்கு பாக்கி பேஸ் எனக்கு பின்னல்ல வந்துருது. ஸோ நான் வந்து பேக் கோமிங் அவாய்ட் பண்ணிட்டேன். நான் வந்து ஏதானும் எக்ஸ்டென்ஷன் ஹேர் எக்ஸ்டென்ஷனை பேக் கோம் பண்ணி அவங்களையும் ஃபிக்ஸ் பண்ணல. ஐ ஹவ் நாட் யூஸ்ட் ஈவன் அ டோனட். சில பேர் டோனட்டை பிரித்து வந்து நடுவில் ஃபிக்ஸ் பண்ணி தென் தே ஸ்டார்ட் டூயிங். ஸோ ஐ எம் டூயிங் நத்திங். only with my hair, only with my braid I am going to create a mermaid style. Exact mermaid style மாதிரி இருக்காது, but definitely உங்களுக்கு ஒரு mermaid look create ஆகும். So இந்த மாதிரி techniques brides will be happy. Why? First thing சீக்கிரமா முடியும். Second thing உங்களுக்கு நிறைய டைம் போட்டு pulling technique, crimping technique இதெல்லாம் வந்து நீங்க பண்ண தேவையில்லை. So நான் சொன்ன மாதிரி since I wanted a proper finish on the top crown area நான் அங்கே மட்டும் தான் crimping பண்ணேன், ஹேருக்கு நான் பண்ணல. So பின்னாடி ஹேருக்கு நான் crimping பண்ணல. And I am just pulling just ஒரு ரெண்டு section, ரெண்டு இல்லைன்னா max 3, because அது தனியாக அழகாக தெரியணும். நம்மளுக்கு நிறைய புல் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த டெக்ஸ்சர் தெரியாது. Okay, now I am going to ask my model to bend her head. Okay, and again I am going to start with my 4 strand braid. So either it's going to be above, then it's going to go under the middle section. Okay, and this again will go under and come above the middle section. Done? Okay, and எப்படி வெச்சிருக்கேன், I'm keeping it flat. இதுல வந்து நீட்னஸ் நம்மளுக்கு தேவையில்லை. Okay, we need sections லூஸா இருக்கணும், strands லூஸா இருக்கணும், so that நம்ம pull பண்ணும்போது ஈஸியா இருக்கணும் நம்மளுக்கு. So everything depends upon your pulling technique. நீங்க எப்படி ஒரு braid நீங்க அழகா யூஸ் பண்றீங்களோ அதுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு அந்த finish வரும். ரொம்ப ஈஸி.
braid technique pulling பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த mermaid ஸ்டைல் என்ன சொல்லலாம் இன்டர்லாக்கா ஆயிட்டு வருது. Sudeshna is asking for how much will a hair dummy cost that is best for hairstyle practicing. Sudeshna, hi Sudeshna, good afternoon ma, you have asked ரொம்ப நல்ல क्वेश्चन. எனக்கா நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் தானே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து மினிமம் பட்ஜெட்டில் ஹேர் டம்மி வாங்குவா. ஆனால் நான் உங்களுக்கு நஜன் சொல்கிறேன், நம்ம வந்து ஒரு 2000 3000 அந்த அளவுக்கு நம்ம ஒரு டம்மி வாங்குறோம்னா டெஃபினட்டாக அது வந்து ஒரு 4-5 மந்த்ஸ் வரும் நம்மளுக்கு மேக்ஸ். அதுக்கப்புறம் we have to again reinvest. நீங்கள் முன்னாடியே ஒரு 5000 and above டம்மி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இயர் லாங் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அது தவிர உங்களுக்கு அடிக்கடி வாஷ் பண்ண அவசியம் இருக்காது ஹேர். அண்ட் நீங்கள் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதா இருந்தால் நான் இது வாங்கியிருக்கேன். இது வாங்கி எனக்கு ஒரு ஐ திங்க் ஒரு 5 to 6 months ஆயிருக்கு. பட் ஸ்டில் ஐ ஹவ் வாஷ்ட் ஒன்லி ஒன் டைம் தான் வாஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹவ் கிரியேட்டட் மெனி ஹேர் ஸ்டைல்ஸ். இன்னைக்கு எதே வச்சு தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒரு ஹேர் நீங்கள் டம்மி வாங்கினா அந்த ஹேர் டெக்ஸ்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியணும். ரொம்ப ஷைனிங்காக இருந்தது அந்த டம்மியோட ஹேர்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கேர்லிங்ஸ் போது அந்த கேர்ள்ஸ் ஹேர் வந்து எரிஞ்சு போயிடும். ஸோ ரொம்ப ஷைனிங் அந்த நைலான் மாதிரி இருக்கிற ஹேர் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ எந்த டம்மிஸும் 100% ரியல் ஹேர் உங்களுக்கு வராது. ஆல்வேஸ் மிக்சிங் தான் வரும் உங்களுக்கு. But the percentage of real hair will be more in real dummies, the real dummy hair. So அது உங்களுக்கு ஒரு 5000 and above கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிடும். உங்களுக்கு in case dummy வேணும்னா you can give me a personal message. என்னோட சப்ளையர் கிட்ட இருந்ததுன்னா I will forward it to you and you can talk to him and purchase. So சில டைத்துல இப்போதான் after such a long time I am using a U-pin to give me a little separation of sections so that நான் hair spray பண்ணும்போது அது வந்து அழகா எனக்கு dry பண்ணி கொடுக்கும். So learn techniques. Don't run behind hairstyles that we are not going to create on our brides. And namalku create pannarda irundalum please learn the techniques so that unga creativity will come out. That is most important. So இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் இப்போ லென்த் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஒரு ஹேர் எக்ஸ்டென்ஷன் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி we can just braid and just topல தான் நம்ம புல் பண்ண போறோம். ஸோ அதனால ஈவனா ஃபேக் எக்ஸ்டென்ஷன் வச்சு கூட நீங்க அழகா அது லாங் ஹேரா நம்ம பண்ணலாம். ஸோ அகைன் ஐ going to this is over, this goes under, this strand goes under and middle section then mirror. Keep it exactly flat. And then start pulling. So in the techniques la neenga romba neatness is most important. Neenga endha alavukku pull pandreenga, adukapra how you are drying it, this all is only a simple way of learning. So நம்ம ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்சர் கிரியேட் பண்ணுறோம். ரொம்ப நீட்னஸ் அந்த ஒரு செக்ஷன் வந்து அப்படியே ஒரு லீஃப் மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் we will not have so much time. And இப்போ வந்து most of the brides they want natural. எவ்வளோக்கு எவ்வளோ ஹேர் நேச்சுரலாக இருக்கு அந்த அளவுக்கு தான் they like. Abhinav, can you see down? Yes.
So உங்களுக்கு 4 strand braid அழகா தெரியும்னா you can easily create this look. So எங்க petals உங்களுக்கு க்ளோஸ் பண்ணனும், உங்களுக்கு நிறைய கேப் தெரியுதுன்னா அது எப்படி நம்ம ஹைட் பண்ணனும், அது எல்லாமே உங்களுக்கு இந்த U-pins மூலமா உங்களுக்கு ஹெல்ப் ஆயிடும். And since you are going to use hard spray, அது கரெக்டா நீங்க எப்படி வெச்சிருக்கீங்களோ அந்த U-pin அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணிடணும். அம்மா கம்மியா மிஸ்டர் a question புரியலையா? No. Joe saying please accept the broadcast request. I didn't get any request. Hi Joe. Can you please send Ilida Naman Park? Where is the broadcast? Joe, I'm doing it for the first time, so you have to wait for me to understand. Joe, I can't see you in the broadcast. Just a minute. I got it. So I'm bringing you live. Hi. How are you? Good afternoon. Good afternoon, Joe. Awesome. Thank you. Sounds really cool and good today. Thank you. I hope all the makeup artists on just go with the page session. they are enjoying. Just go with the session. Sorry? Just go with the session. But it's still. I go with the session. Yeah. Okay. Yeah. So the same process. Okay. Yeah. Thank you. So Avinash, I don't understand this every. So Joe, I'm really happy every time now on the live arena. I always want to come live on your page also, because I feel you are doing a good justice of sharing the knowledge to a lot of beauticians. And in the lockdown period, most of the people are online, either on Facebook or Insta. So it is very good to be live and sharing some knowledge with all the artists. What happened? So இதே மாதிரி இப்போ I have created, I create பண்ணியாச்சு. Okay, and now you can select it, just let it dry nicely. Now I'm starting with this side. So in the side of the section நீங்க பார்த்தேன்னா நம்ம தின்னாதான் எடுத்துருக்கோம். So இந்த sideல வந்து நம்ம 4 strand braid பண்ணது கஷ்டமா இருக்கு இல்லையா? So that is where your creativity, இங்க தான் உங்களோட thinking போணும். நம்ம என்ன பண்ணலாம், இந்த சைடுல நம்ம 4 strand braid பண்ணோம்னா இந்த சைடுல நமக்கு மிடில் நம்ம என்ன பண்ணலாம், so that it looks a continuity, a continued mermaid style மாதிரி இருக்கு. So நான் என்ன பண்ண போறேன், I'm just going to separate it into 3 strands. Okay, 3 equal strands definitely இருக்கணும். So that pulling போது நமக்கு ஈஸியா இருக்கும் பார்க்கிறதுக்கு. And I want to merge with this. So I merge பண்ணு. So I'm going to do reverse braid. Okay. Again I'm keeping it flat. And இப்போ இந்த side இருக்கு. This side of this section pulling வந்து minimal ஆ இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி pull பண்ணக்கூடாது.
Joe, are you live? No, yes, left the call. So just see if it's again giving. No. So thank you friends. நீங்களாம் time எடுத்து you are coming online because it shows that you want to learn ஏதோ ஒரு புதுசு learn பண்ணலாம். And உங்ககிட்ட ஏதாவது புது டெக்னிக்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா please share. Suppose placement பண்ணிடுங்க. Placement பண்ண அப்புறம் you start spraying so that it also sticks properly. Are they online? I guess so. So friends, here I have just lost electricity light. Still will continue. Okay, flatter வச்சு and just pulling the braids. So உங்களுக்கு explain பண்ணதுக்காக தான் I'm taking time. Otherwise braided techniques pulling பண்ணது it's very super easy. Time எடுக்காது and at the same time ஒரு lovely look கிடைக்கும். And none of your brides will say I don't want this. They will say please இந்த மாதிரி ஒரு creativity எங்க ஹேர்லயும் நீங்க பண்ணணும் தான் சொல்வா தவிர they will not say no. Okay, so just adjust and see உங்களுக்கு வேற எங்க உங்களுக்கு ஒரு typical moment look எடுத்துன்னு வரணும். அந்த மாதிரி நீங்க தான் அது with your own creative imagination knowledge வச்சு நம்ம இந்த மாதிரி எடுத்துன்னு வரலாம். Okay, so we started around 3 and even 1 hour before we are finishing and explaining and finishing நீங்க தனியா வந்து without explanation full concentration இந்த மாதிரி hair style you can finish easily in half an hour. Preparation time உங்களுக்கு crown area ஒரு 15 minutes போலாம் max depending upon the density of your bride's hair. உங்களுக்கு back combing பண்ண தேவை இருந்தா நீங்க just rootsல back comb பண்ணலாம். Otherwise this hairstyle உங்களுக்கு கண்டிப்பா will finish it super fast. Then I have drawn this like this. Na frame le irukena paadu. Come on here. This way. Yes. Okay. So இதே மாதிரி and just so நம்ம pinner style எவ்வளவு gorgeous ஆ இருக்கு friends. But somewhere we have lost the interest to do it. எனக்கு எப்பவுமே நம்ம pulling technique இப்போ நிறைய அந்த craze வந்ததுனால somewhere நம்மளோட creative நம்மளோட traditional creativity we have lost. And ரெண்டாவது we
விஷயம் வந்து we spend so much in learning such techniques. ஆனா பிரைட்ஸ்க்கு காமிக்கும் போது they are not interested. So அப்பவும் நம்மளுக்கு ஃபீலிங்கா இருக்கு. அதனால just ஃபீலிங்கா இருக்கு. black. So புது ஹேர் ஸ்டைல்ஸ், புது டெக்னிக் வருது, புது கண்ட்ரிஸ் வருது, ரஷ்யன் ஹேர் ஸ்டைல், பிரசிலியன் மேக்கப், அதெல்லாம் லேர்ன் பண்ணது தப்பே கிடையாது. பட் ஃபைனலா நம்மளுக்கு நம்ம பிரைட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ற மாதிரி நம்மளுக்கு முடியும்னா அந்த கிரியேட்டிவிட்டி will only come if you are strong in your techniques. So techniques learn பண்ணுங்க friends. Anywhere from any artist you like, you போய் techniques first learn பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய practice. நிறைய brides, நிறைய students என்ன பண்றாங்க, they see a hairstyle and direct brides க்கு பண்ணறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த டைம்ல they will face lot of problems. So என்ன ஹேர் ஸ்டைல் நீங்க பண்றீங்க, எனி மேக்கப், நீங்க ஒரு சிம்பிளான மேக்கப்பா இருந்தா கூட ஃபர்ஸ்ட் ட்ரை இட். நீங்க ட்ரை பண்ணி பார்த்த அப்புறம் தான் நம்ம பிரைட்ஸ், நம்ம கிளைண்ட்ஸ் மேல நம்ம ட்ரை பண்ணணும். டைரக்டா வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் நம்ம யூடியூப்ல பாக்குறோம், இல்லைன்னா இன்ஸ்டால வந்து ஆர்டிஸ்டோட ஒர்க் பார்த்த உடனே ப்ளீஸ் டு நாட் ட்ரை டைரக்ட்லி ஆன் த பிரைட்ஸ். So then artists, students, they tell me that ma'am dummy la வந்து அழகா இருக்கு, ஆனா brides க்கு பண்ணும்போது அது அழகா இல்லை. But is it like that? Is it true? Because I have done this type of hairstyles on my brides and they have really liked it. Okay, so this is how it looks. We have still not finished. But உங்களுக்கு இந்த இது கிரியேட் பண்ண வேண்டாம், நீங்க டைரக்டா ஒரு எக்ஸ்டென்ஷன், ஐ மீன் ஹேர் ஆக்சசரிஸ் வைக்கிறதா இருந்தா நீங்க எல்லா ஹேர் வந்து பின்னாடி அப்படியே எடுத்து நீங்க கிரியேட்டிவ் லுக் கொடுக்கலாம், டெக்ஸ்சர் கொடுக்கலாம். So நடுவுல we have done 4 strand braids and sides where we have done reverse normal braid. So friends, உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய techniques learn பண்ணனும். When the lockdown gets over, definitely நீங்க என்னோட page follow பண்ணுங்க. That is Priya Balaji Bridal Makeup Instagramல. இல்ல you can also jot down my number, that is 9789 00 6674. Abhinav, can you pin it? Can you see pinning that number? Joe, I have also requested you to please pin my number and my Insta page. Igana ipo ninga Facebook la iruknala you can put my Facebook page. Ninga pin pannalena, maybe most of the people who want to learn such techniques can learn. And please follow my page. Enaka naan nadu nariya hairstyles and makeup tips and tricks எடுத்து வரேன். So please follow. And உங்ககிட்ட ஏதாவது புது techniques இருந்தா please let me also know, because எனக்கு learn பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். Anytime we are always ready to learn. We should never say that yeah நான் நிறைய படிச்சாச்சு போதும் அப்படின்னு இல்லாம learn techniques, but learn techniques that will help you to earn money. It's been. Thank you. You have pinned my number. So friends, you can jot down my number anytime you have any problem. உங்களுக்கு makeup ல ஏதாவது தெரிஞ்சுக்கணும். Slowly I will come up with color theory also. எனக்கு கலர் theory நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சாலும் அந்த கலர் theory நம்ம
ஐ மேக்கப் எப்படி யூஸ் பண்றது தான் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. எனக்கு நிறைய பேர் வந்து இப்போ காமோஃப்ளாஜ் மேக்கப் லேர்ன் பண்றா, கரெக்டிவ் மேக்கப் லேர்ன் பண்றா. பட் when it comes to eye makeup, அந்த கலர் theory, அந்த கலர் வீலை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்? So I'm going to come up with a small theory and practical. So நீங்க என் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. Can you just repeat the number you people are asking? Which number? The phone number. My phone number, it is 9789006674. Only serious, interested artists, I want only their messages. Because நம்ம வந்து serious நம்ம ஏதாவது teach பண்றோம். I want people only who are makeup artists, who want to learn. Illa you are a housewife, you want to come into this profession. நிறைய IT students என்கிட்ட learn பண்ணிட்டு போயிருக்காங்க. I had a tailoring lady. அவ வந்து ஒரு நாள் brush கூட பிடிச்சது கிடையாது. அவ பேர் சித்ரா. And she has learned so wonderfully from me. இப்போ டெய்லரிங் வேலையும் செய்யறா, அதுக்கப்புறம் bridal orders எடுத்துக்கிறா. So lot of things you can do, but learn the right technique from the right person. So this is just a simple way. இப்போ நம்ம கிட்ட ஒரு எக்ஸ்டென்ஷன் எதுவுமே இல்லை நம்ம கிட்ட. There is no accessories. We don't have accessories. So what are we going to do? Are we going to show இவ்வளோ hair pins நம்ம காமிப்போமா? இல்லை. Because it's going to look horrible. Yeah. So we are going to use, this is one more hairspray that I like. This is Matrix Order. This is also number 5. Number 5 are always stronghold. So you learn how many hairsprays you can buy. Use பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். So நான் இங்க வந்து இந்த hair வந்து இங்க பின்னாடி போட்டு I'm just going to lock it up. Okay, but before that I'm going to work on this அதே ஸ்டைல்ல. Pulling techniques எப்பவுமே hair should be neatly combed, ends வரைக்கும் சிலுக்கு இல்லாம இருக்கணும். இல்லைன்னா நீங்க pulling பண்ணும்போது it will give us a lot of problems. So now I'm just okay. So in the technique, in the hairstyle, நீங்க நிறைய techniques learn பண்ணிருக்கீங்கன்னு I believe, because I have shown you 4-strand braid, I have shown you reverse braid and how to pull, how to create a moment look with our own traditional braids, how to create international styling, and how to create this kind of look, 2-strand look. So idea வந்து நம்ம நிறைய mix and match பண்ணலாம். நம்ம எப்போ எங்கே mix and match பண்ணணும்னா நம்ம கையில இருக்கு. Because practice பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு creativity வந்துடும்.
So I hope நீங்க எல்லாரும் நல்லா enjoy பண்ணிருக்கீங்க seeing my hairstyle, my techniques. Please recreate this, and if you can recreate in a different way, I'll be very happy. So எனக்கு உங்ககிட்ட ஏதோ learn பண்ண மாதிரி எனக்கும் இருக்கும். I'm just going to join all the sections and split. In case உங்களுக்கு வந்து curls பண்ணதுக்கு உங்களுக்கு ஜாஸ்தி இடம் இல்லைன்னா you can place a rubber band, keep a hair accessory ready. Okay, like this. And இப்போ இந்த hair extensions நம்ம எல்லாமே we are going to pin it from the bottom. I am using bobby pin. Bobby pin in the hair and the hair sections just loose up, attach பண்ணணும் so that the bride's head வந்து இங்க அங்க shift பண்ணும்போது மூணும் தனியா தெரியாது. I'm going to fix one more bobby pin here at the bottom, taking all the three sections together. Okay. So any other doubts? Doubts echo varum when you practice. So please practice. See that I'm just pushing the U-pins inside so that the creativity is not lost and my braid stays the way it is. Any other questions, Sabino, they have? No. எல்லாருக்கும் அவ்வளோ அழகா புரிஞ்சுட்டா? I'm very happy. Please try. And very soon I'll come up if you want any makeup techniques to learn. Please follow my page. உங்களுக்கு information வரும். Also FLDA will also keep you informed. So I'm just keeping I don't have a lot of accessories because of lockdown, we can't go out anywhere. So I'm just showing it, and of course you can finally curl this hair
உங்களுக்கு ஃபேஸ் ட்ரைனிங் பண்ணணும்னு அவசியம் இருந்தால் யூ கேன் கர்ல், பட் மோஸ்ட் ஆஃப் த பிரைட்ஸ் லைக் a clean look, so you can not take out the strands also, but சில பிரைட்ஸ்க்கு பிடிக்கும். ஸோ குயிக்காக நான் கர்ல் பண்ணிடுறேன். So was this an easy technique? உங்களுக்கு இந்த technique easier than a please send me a thumbs up or send me a heart. Whatever you feel like is good. You're happy. If you're happy, then I'm happy. When we spend 1 hour seeing somebody doing ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம பார்க்கும்போது டெஃபினட்டா நம்மளுக்கு அது எதாவது டேக் இருந்ததுன்னா நம்மளுக்கு பிடிக்கும். பிகாஸ் நானும் என்னோட டைமும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, உங்க டைமும் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. பட் ஐ ஹோப் உங்களுக்கு இது எல்லாமே பிடிச்சிருக்கும். உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இல்லைன்னா ஆஃப்லைன் கிளாஸ், எனி கிளாஸ் தட் யூ வாண்ட் டு அட்டெண்ட், நீங்க டெஃபினட்டா எனக்கு பின் பண்ணலாம், DM பண்ணலாம். என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், so that I can always be in touch with you all. Okay, so dummy hair is too long and I don't want to cut it, so I'm just showing you how it will look. So dummy வாங்கி practice பண்ணது is very important. ஏன்? because we will come to know ஒரு dummy hair நம்ம பண்ணும்போது நமக்கு நிறைய problems definitely வரும். ஆனா நம்ம ரியல் ஹேர்ல பண்ணும்போது அது குயிக்கா முடிஞ்சிடும். So I'll just give you a quick turn. So the hairstyling should be neat. At the same time, நம்மளுக்கு ரொம்ப creativity பண்ணறதுக்கு டைம் இருக்காது. So this is how we have finished the overall look. Friends, please pass this on to your friends also. நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்பா இந்த டைம்ல நான் ஆன்லைன் வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்குன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஷேர் மை லிங்க். And see you soon with either one more hairstyle on your demand or makeup. Bye everyone. Thank you. Save